அது அவருடைய கருத்து, தலைமை சார்ந்த விஷயம், அதற்கு தலைமை முடிவெடுக்கும். சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை கேட்போம் என திருமாவளவன் கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். அனைத்து கட்சி கொடிக்கம்பங்களையும் அவ்வாறு அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடவில்லை. இது ஒரு சார்பான நடவடிக்கை, சாதி அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கை, தீர்ப்பை காரணமாக வைத்துக் கொண்டு செய்கிறார்கள். இதை மிக வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த அதிகாரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிற ஒரு அதிகாரி என்று கருதாமல் சாதி அடிப்படையில் செயல்படுகிறவர் என்பதை அடையாளம் கண்டு அவர் மீது உரிய நடவடிக்கையை மேலதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று சொல்வதை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கருத்தை சொல்லி இருக்கிறது. நாங்களும் அப்படித்தான் சொல்லி வருகிறோம். கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் கூடுதலாக தொகுதிகளை கேட்போம் என்று நீங்கள் கேட்கிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம். ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை எழுப்பி வருகிற நிலையில் இல்லை நாங்கள் 6 கொடுத்தாலே பெற்றுக்கொள்வோம், அதை விட குறைவாக கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்ல முடியாது. எங்களுக்கு கூடுதலான இடங்கள் வேண்டும் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் கேட்கிறோம். ஒரு கூட்டணியில் பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. எல்லா கட்சிகளையும் அரவணைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுக தலைவர் எங்களோடு உரையாடலை நிகழ்த்துகிற போது நாங்கள் சூழலை கருத்தில் கொண்டு, கூட்டணியின் நலனையும் கருத்தில் கொண்டு, வெற்றியையும் கருத்தில் கொண்டு முடிவெடுப்போம். அது பேச்சுவார்த்தையின் போது இறுதி செய்யப்படும். முன்கூட்டியே இத்தனை இடங்கள் கேட்டே தீர்வோம் இல்லை என்றால் நாங்கள் அதுதான் சொல்றேன். ஒவ்வொரு தேர்தலையும் கேட்போம், இந்த தேர்தலையும் கேட்போம். அது நிறைவேறாவிட்டால் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்கள் இந்த கூட்டணியில தான் இருப்போம். முடிந்த வரையிலும் கூடுதல் இடங்களுக்காக முயற்சிப்போம். திமுக கூட்டணியில் ஒரு கட்சி என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடக்குன்னு சொல்லி தற்போது நயனா நாயர் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது திமுக கூட்டணிக்குள்ள அவங்க சலசலப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்களா? போதுமே, இதுவே தலைப்புக்கு வந்துருச்சு. அது அவருடைய கருத்து, தலைமை சார்ந்த விஷயம், அதற்கு தலைமை முடிவெடுக்கும். நயினாரோட பயம் தெரியுது இல்ல? நயினாரோட பயம் தெரியுதா இல்லையா? நீவான்ற ஒரு நல்ல பழமொழி தமிழ. புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேல ஏறிப்படுத்துங்கன்ற பழமொழி தான் அவருக்கு பொருந்தும். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தோல்வி பயம் வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தோல்வி பயம் வந்து விட்டது. சரி, இது ஒரு நிலைத்தன்மை இல்லாத கூட்டணி அப்படின்ட்டு எல் முருகன் சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து தோழமை கட்சிகளும் இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கூட்டணியை தேடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த கட்டுமானம் எங்கும் செல்லவில்லை. தங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் கூட்டணி என்று பறந்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் எங்கள் தளபதி தலைமையில் அமைந்திருக்கின்ற கூட்டணி வலுவாக இருக்கின்றது. இந்த வலுமிக்க இந்த கூட்டணியை பார்த்துத்தான் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல் கூட்டணியை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். போதுமே, நிறைய போகுது. எவ்வளவு ஃப்ரீயா உட்காந்து எங்களை போய் நெருக்கடி என்றிய 1 மணி நேரமா சுத்திட்டு வரோம். எங்க முதல்வர் நேற்று பயணித்தவர் 13 கிலோமீட்டர் ரோட் ஷோ நடத்தி இருக்கின்றார். பல்வேறு மக்கள் நல திட்டங்களில் பங்கேற்றிருக்கின்றார். இன்று காலை 8:30 மணிக்கே மேட்டூர் அணையை திறந்து விட்டிருக்கின்றார். எவ்வளவு ஃப்ரீயா இருக்கா எங்களுக்கு போய் நெருக்கடியில் இருப்பவர்கள் அவர்கள்.